Hi friends, welcome to JMC Food Recipes. இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல எல்லார் வீட்லயுமே ஸ்பெஷலா ஸ்வீட்ஸோ ஸ்நாக்ஸோ செய்வோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா ரேஷன் புழுங்கல் அரிசியில கிறிஸ்பியான முறுக்கு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ரேஷன் அரிசியில பண்ற முறுக்கு சுவையாவும் இருக்கும், ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரேஷன் அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் JMC Food Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அரிசியை ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு மாவாட்டி எடுத்துக்கிறேன். நார்மலாக இட்லிக்கு எந்த அளவு தண்ணி ஆட் பண்ணி மாவாட்டி எடுப்போமோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணி மாவாட்டி எடுத்துக்கலாம். மாவாட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு முறுக்கு செய்கிறதுக்கு நான் 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையை சாஃப்டாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன் சளிச்சு எடுக்கிறோன்னா சிலதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைப்படாமல் இருக்கும், அதெல்லாம் இதில் போட்டால் நல்லா இருக்காது. பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். முறுக்கு செய்கிறதுக்கு 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்து பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து வறுத்தெடுத்து சூடு ஆட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்தை சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கிறேன். உளுந்து சளிச்சு எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 200 கிராம் பொட்டுக்கடலையை அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் வெள்ளை உளுந்தை அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 2 ஸ்பூன் ஓமத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 50 கிராம் டால்டா, 50 கிராம் ஆயில், இது ரெண்டையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். டால்டா பிடிக்காதவங்க ஆயிலை சூடுபடுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே 25 கிராம் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஓட்டி இருக்கிற முறுக்குச்சில் எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு பிடியில் மாவு போட்டுக்கிறேன். இதில் மாவு போட்டாச்சு. இப்போ முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு பிழியறதுக்கு முறுக்கு சுட்டு எடுக்கிற கரண்டியில் பின்னாடி ஆயிலை ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே முறுக்கு சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆயிலை ஆட் பண்ணி முறுக்கு சுற்றும்போது கரண்டியில் முறுக்கு ஒட்டாமல் வரும். இது டைரெக்டாக நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும்.
ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டாச்சு. முறுக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு சுற்றணுமோ அந்த சைஸில் சுற்றிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கரண்டியில் முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது. செகண்ட் மெத்தட் வந்து டைரெக்டாக ஆயிலே முறுக்கு சுற்றி எடுக்கிறது. இப்போ நான் டைரெக்டாக ஆயிலில் முறுக்கு எப்படி சுற்றலான்னு காணிக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க மாவுலேயே இதே மாதிரி முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடுறேன். முறுமுறுப்பான ரேஷன் புழுங்கல் அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.